ஒரு அழகான சிறிய கிராமத்தில் அனிதா என்கிற புத்திசாலி பெண் வாழ்ந்து வந்தாள். அவள் குடும்பத்தோட வறுமையின் காரணமாக அவள் படிப்பை பாதியிலேயே நிறுத்தும்படியா ஆகிடுச்சு. அனிதா வேறு வழி இல்லாம குடும்பத்தினரோட முடிவை வருத்தத்தோட ஏத்துக்கிறான். பிறகு சிறிது நேரம் யோசிச்சு தெளிவான முடிவை எடுக்கிறா அனிதா. வீட்டில் இருந்த பழைய தையல் இயந்திரத்தை எடுத்து சுத்தம் செய்தாள் அனிதா. பிறகு அந்த தையல் இயந்திரத்தில் துணிகளை வைத்து தைத்து பார்த்தாள் அனிதா. நன்றாகவே துணிகளும் தைத்து வந்தது. துணிகளை தைக்க தைக்க அனிதாக்கும் தைப்பதில் ஆர்வம் அதிகமாச்சு. ஆனா அனிதா தைக்கிறத பார்த்து அக்கம் பக்கத்தினர் மிகவும் கேலியா சிரிச்சாங்க. ஆனா அனிதா இதை எதையும் கண்டு கொள்ளாம ஆடைகளை தைப்பதிலேயே ஆர்வமா இருந்தா. தன்னோட தையல் கலை மூலமா விதவிதமான ஆடைகளையும் அனிதா தைத்து கொண்டிருந்தா. அனிதா அவள் தைத்த ஆடைகளை சமூக வலைத்தளங்கள்ல பதிவிட்டு வியாபாரமும் செய்ய ஆரம்பிச்சா. அனிதாவினுடைய விதவிதமான ஆடைகளை பார்த்து மக்களும் வாங்க மிகவும் ஆர்வம் காட்டினாங்க. அனிதா அவரவர்களுக்கு பிடித்த மாதிரியும் ஆடைகளை வடிவமைத்து கொடுத்தா. அந்த கிராமத்தில் இருக்க பெண்கள் விரும்பி கேட்டதுனால அவர்களுக்கு தையல் பயிற்சியும் அனிதா சொல்லி கொடுத்தா. இதனால அந்த கிராமத்தில் இருக்க பெண்களும் இலவசமா தையல் பயிற்சியை அனிதா கிட்ட கத்துக்கிட்டாங்க. அந்த கிராமத்து பெண்களுக்கு சிறந்த உதாரணமா அனிதா இருந்தா. அனிதாவும் தன்னோட வழியில முன்னேறி தன்னோட இலக்கை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சா. இதே போல நாமும் தடையை பொருட்படுத்தாமல் நம்மோட இலக்குல குறிக்கோளா இருக்கணும்.